Hello friends, welcome to Savage Empire. இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல நம்ம இந்தியாவை பூர்வீகமா கொண்ட ரொம்பவே பலமிக்க காளை இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த Savage Empire சேனல்ல வீடியோஸ் மேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆக போகுது. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலான Savage Pointல டெய்லி வீடியோஸ் எடிட் பண்றது, ஆல்சோ புதுசா மிஸ்டர் Savage தமிழ் சேனல் ஆரம்பிச்சு அதுலயும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரதுனால இந்த சேனல்ல வீடியோஸ் மேக் பண்ண டைமே கிடைக்கல. ஆக்சுவலி இதுல வீடியோஸ் போடாததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நான் போடுற எஃபோர்ட்டுக்கு சுத்தமா சப்போர்ட்டே கிடைக்கிறது இல்ல. சோ இந்த காரணங்களுக்காக தான் இதுல வீடியோஸ் அப்லோட் பண்றத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிட்டு மத்த சேனல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த சேனலையும் விட்டுற கூடாது அப்படின்றதுனாலயும் தொடர்ந்து இந்த Savage Empire சேனலை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா இதுலயும் வீடியோஸ் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டதுனால சரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை போடலாம்னு சொல்லி தான் இந்த டாபிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால இது உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் நான் போடுற எஃபோர்ட்டுக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட்டும் கிடைக்கும் நம்புறேன். சரி போவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போறது ஓங்கோல். ஆந்திரால இருக்கிற ஓங்கோல் அப்படின்ற மாவட்டத்தை பூர்வீகமா கொண்ட இவைகளை பெரும்பாலும் பால் தேவைக்காக தான் இப்போ வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா இவைகளோட பால்ல A2 வகை புரோட்டீன் அதிகமா இருக்கிறதாவும் அதோட சில மருத்துவ பலன்களையும் கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்னதான் இந்த இனத்துல இருக்கிற காளமாடுகளுக்கு கொம்புகள் ஷார்ட்டா இருந்தாலும் விவசாயத்துல பயங்கரமா உழைக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இன்னைக்கும் வளர்த்துட்டு வராங்க. இந்த ஓங்கோல் பிரீடோட முக்கிய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அதுங்களோட டஃப்னஸ், வேகமா வளரக்கூடிய தன்மை, குறிப்பா எப்பேற்பட்ட வெயில் குளிர்னு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கிற தன்மையெல்லாம் அதிகமா இருக்கிறதால இந்த பிரீட் இந்தியாவை தாண்டி அமெரிக்கா, நெதர்லாந்து, மலேசியா, பிரேசில், ஆஸ்திரேலியான்னு பல நாடுகளோட ரெகக்னிஷனை பெற்று அதிக அளவில் வளர்த்துட்டு வராங்க. ஸோ இதுங்க வேகமா மட்டும் இல்ல ரொம்பவும் பெருசா வளரும். ஏன்னா இதுங்க பாடி சைஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 5.5 அடிக்கு ஷோல்டர் ஹைட்டும் வால் பகுதியை சேர்க்காம 5.2 அடிக்கு லென்த்தும் கிட்டத்தட்ட 500 கிலோ வரைக்கும் கூட வெயிட் போடக்கூடியதா இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற காளை இனங்களை கம்பேர் பண்ணும்போது இது 3வது ஹெவியா இருக்கு. இருந்தாலும் ஆந்திரால இவைகளை புல் ரேசிங்க்கு பயன்படுத்திட்டு தான் வராங்க. என்னதான் ரொம்ப பெருசாவும் ஹெவியாவும் இருந்தாலும் கம்பீரத்தின் அடையாளமா கொம்புகள் பெருசா இல்லாத காரணத்தினால தான் இதை கடைசியில் வச்சிருக்கேன். அடுத்த லிஸ்ட்ல 7வதா பார்க்க போறது பர்கூர். இதை இன்னொரு வகையில செம்மறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்த இந்த இனத்தோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடுமையான வறட்சியா இருந்தாலும் அதை சமாளிச்சு பயங்கரமா உழைக்கக்கூடிய உழைப்பாளின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல பிறப்புலேயே முருக குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றதுனால பழகாத யாராச்சும் இது பக்கத்துல போனா அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது. அண்ட் எப்பயுமே ஒரு அட்டாக் மோட்லயே இருக்கிறதால தான் இதை ட்ரெயின் பண்றது கூட ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஒன்ஸ் பழக்கப்படுத்திச்சு அப்படின்னா தான் ஓனருக்காக என்ன வேணா பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி இந்த மாட்டு இனத்துக்கிட்ட இருக்கு. பேசிக்கலி இது மலை பிரதேசத்திலிருந்து ஆரிஜினேட் ஆகி இருக்கிறதால எப்பேற்பட்ட கடுமையான பாதையா இருந்தாலும் சரி வெயிட்டை சுமந்துக்கிட்டு டயர்டே ஆகாம நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டாமினா அண்ட் எண்டியூரன்ஸை தாண்டி செம்ம ஃபாஸ்டாகவும் ஓடக்கூடிய அளவுக்கு ஸ்பீடும் எஜிலிட்டியும் இருக்கிறதால ரேஸ் மாதிரி போட்டிகள்னு வந்துட்டா எதாலையும் இதுங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இவங்களோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு லென்த்தும் ஆவரேஜா 250 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். என்னதான் இது பிசிக்கலி இதுக்கு முன்னாடி பார்த்த ஓங்கோல் வகை காலையை விட கம்மியா இருந்தாலும் அதை விட அதிகமான ஸ்பீட், எஜிலிட்டி, முக்கியமா நீளமான ரொம்ப ஆபத்தான கொம்புகளை கொண்டு இருக்கிறதால கண்டிப்பா இந்த பர்கூர் பெஸ்ட் மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் நேட்டிவ் பிரீடா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது தேனி மலைமாடு. பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா கம்பம், பொடி, ஐயம்பட்டி, ராயப்பம்பட்டி மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருந்து ஆரிஜினேட் ஆகியிருக்கு. தோற்றத்துல பார்க்க ஒரு ஆவரேஜ் நேட்டிவ் புல் பிரீடு மாதிரி தெரிஞ்சாலும் ரெகுலர் ரேஸ்லயும் ஜல்லிக்கட்டிலையும் இதுங்க அதிபயங்கரமா செயல்படக்கூடியதா இருக்குன்றதுனால அந்த மாதிரி போட்டிகள்ல ஒவ்வொரு வருஷமும் இவைகள் பெரும் பங்கு வகிக்குதுங்க. ஆரிஜின் படி அதிக நாட்கள் மலைப்பகுதிகளிலே வாழ்றதுனால சோசியலிசம் இதுங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது மலைப்பகுதி அப்படின்னு சொல்லும் போது அங்க புலி, சிறுத்தை, சென்னாய் மாதிரியான வேட்டை மிருகங்கள் கிட்ட இருந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இதுங்க கூட்டமா செயல்படுறது ரொம்பவே முக்கியமானது. அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இதுங்க ஒரு கூட்டமா குடும்பமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஸோ டொமஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹெவியான அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ் மாதிரியான போட்டிகளையும் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அழகுல, பலத்துல, வீரத்துலன்னு எல்லாத்துலயுமே இந்த வகை காளை சிறந்தது அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 5வதா பார்க்க போறது காங்கிரேஜ். இதை இன்னொரு வகையில சிந்து சமவெளி மாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இவைகள் இனிஷியலி சிந்து ரீஜியன்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகியிருக்கு. ஸோ பாகிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சிட்டதுனால இப்போ இது இந்தியாவோட நேட்டிவ் பிரீடு மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கும் தான். பேசிக்கலி இது ஒரு மல்டிபர்பஸ் பிரீட் அப்படின்றதுனால உழவு வேலைகள் எதுவா இருந்தாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு வலுவான உடல் ஆற்றலை கொண்டு இருக்கும். வேலைகள்ல மட்டும் இல்லாம நார்த் சைட்ல புல் ஃபைட்டிங், புல் ரேசிங் மாதிரியான போட்டிகளையும் சிறப்பா செயல்படுறதுனால எல்லாருமே இதை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுங்க கிட்ட இருக்கிற திறன்களை பார்த்துட்டு 870ல பிரேசில் நாட்டை சேர்ந்த சிலர் அங்க இது இம்போர்ட் பண்ணி பிரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அங்க இந்த பிரீடுக்கு குசேரா அப்படின்ற பேர் வச்சு அவங்க நாட்டோட நேட்டிவ் பிரீடாவே மாத்திக்கிட்டாங்க. சோ இந்த இனத்துல இருந்து பெறக்கூடிய பால் அதிக அளவுல கிடைக்கிறதாலையும் ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கிறதாலையும் காளைகள் எல்லா காலநிலைக்கும் அடாப்ட் ஆகிக்கிற தன்மையை கொண்டு இருக்கிறதால நார்த் சைட்ல மட்டும் இல்ல இங்க சவுத்லயுமே பல டெல்டா ரீஜியன்ஸ்ல இருக்கிறவங்க வளர்த்துட்டு வராங்க. இதுல இதுங்களோட ஸ்பெஷாலிட்டியே பலத்தையும் கொம்புகளையும் தான் சொல்லணும். ஏன்னா ஆவரேஜாவே இதுங்க 590 கிலோ வெயிட் கொண்டு பிரம்மாண்டமா இருக்கிறதுனால மற்ற மாடுகள் இதுங்க கிட்ட நெருங்கவே யோசிக்கும்.
கொம்புங்க. அண்ட் இன்னொன்னு இது கொம்புகள் மட்டுமே 2 அடிக்கு மேல லென்த்தோட செம ஷார்ப்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறதால இந்த காங்கிரேஜ் இனத்துல இருக்கிற காளைகள் பயங்கர பலமிக்கதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது உம்பளச்சேரி. த பியூட்டி ஆஃப் டெல்டா நேட்டிவ் பிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் அதிகமாக பிரீட் பண்ணி வளர்ப்பாங்க. இவைகளுக்கு இன்னொரு வகையில் தெற்கத்தி மாடு, மொளை மாடு, மொட்டை மாடு, தஞ்சாவூர் மாடு இப்படிப்பட்ட பெயர்களும் இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த உம்பளச்சேரி ஊராட்சியத்தோட பெயரை தான் இவைகளுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற சதுப்பு நிலங்கள்ல இருக்கிற உப்பு அருகுன்னு சொல்லக்கூடிய உப்புச்சத்து நிறைஞ்ச உணவு வகையை மேஞ்சி தன்னோட இனத்தை விரிவுபடுத்தினதால உப்பளச்சேரி மருவி உம்பளச்சேரி இப்படிலாம் அழைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர்னா இதை சொல்லலாம். என்னதான் இது கால்கள் குட்டியா இருந்தாலும் உழவு வேலைன்னு வந்துட்டா போதும், மற்ற எதாலுமே ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா பிறப்புலேயே இதுங்க ஒரு உழைப்பாளின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஒரிஜினல் உம்பளச்சேரி மாட்டின் கொம்போட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும் பக்கவாட்டில் வளைஞ்சி செம ஷார்ப்பா மேலோங்கி வளர்ந்துருக்கும். அண்ட் உடம்பு நல்லா ஸ்டிஃபா ஸ்ட்ராங்கா, கால்கள் கொஞ்சம் குட்டியா இருக்கும். முக்கியமா ஹம்புன்னு சொல்லக்கூடிய இதோட திமிழ் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிறதால தோற்றத்துல பார்க்கவே கம்பீரமா இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா ஆவரேஜா 4 அடிக்கு ஹைட்டும் 4 அடிக்கு லென்த்தும் சுமாரா 385 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். ஸோ பலத்துக்கும் கொம்போட அமைப்புகளும் ஏற்ற வகையில பயங்கர பலம் மிக்கதா இருக்கிறதால இருக்கிற நேட்டிவ் பிரீட்ஸ்ல இந்த உம்பளச்சேரியும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து 3வதா பார்க்க போறது புலிக்குளம். இதோட தாயகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற புலிக்குளம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தது. கூடவே மதுரை, விருதுநகர் மாவட்டங்களையும் சொல்லலாம். அண்ட் இந்த பிரீடு இன்னொரு வகையில் பளிங்கு மாடு, மணி மாடு, ஜல்லிக்கட்டு மாடு இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. வருஷம் நடக்கிற அலங்காநல்லூர், பாலமேட்டு ஜல்லிக்கட்டுலாம் இந்த வகை காளைகளையும் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஒன்ஸ் ஜல்லிக்கட்டுல பேர் எடுத்துருச்சுன்னா இந்த புலிக்குளம் காளைகள் 5 லட்ச ரூபா வரைக்கும் கூட விலை போகும். ஒரு சிலர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் விற்கவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஜல்லிக்கட்டு காளைகளை பணத்துக்காக, லாபத்துக்காக மாட்டாங்க, வெறும் பேருக்காக மட்டும்தான் வளர்ப்பாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த புலிக்குளம் காளையோட சிறப்பம்சமே ரொம்ப ஹெவியா இல்லாம மீடியம் அண்ட் ஸ்ட்ராங்கான உடலமைப்பு, பலமான திமிழ், ஷார்ப்பான கொம்பு, முக்கியமா பயங்கர சுறுசுறுப்பும் கூட. மற்ற ஜல்லிக்கட்டு காளைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பாசம் காமிக்கும். அதே டைம் நேச்சுரலாவே பயங்கர அக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ இதோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 4 அடிக்கு லென்த்தும் 4.3 அடிக்கு ஹைட்டும் 300 கிலோக்கு மேல வெயிட் போடக்கூடியதா இருக்கு. ஓவராலா ஒரு நாட்டு மாடுகள் லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல புலிக்குளம் காளைகள் டாப்ல இருக்குன்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 2வதா பார்க்க போறது காங்கேயம். ஓங்கோல், காங்கிரேஜ் மாதிரி காளைகளை கம்பேர் பண்ணும்போது பிசிக்கலி இது என்னதான் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்ம நேட்டிவ் பிரீட் அப்படின்றத தாண்டி உலகத்துல உள்ள காளைகள் கிட்ட இருக்கிற எல்லா தனித்துவமா இந்த விஷயத்தையும் இந்த ஒரு பிரீடு கிட்ட பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம தென்னிந்தியாவோட அடையாள சின்னமா காங்கேயம் காளைகள் இருக்கு. அண்ட் லிஸ்ட்லயும் டாப்ல இருக்கு. இவைகளை பொறுத்தவரை அதிக பராமரிப்பு தேவையில்லை. நேச்சுரலாவே நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால எந்த மாதிரி கடுமையான சுற்றுச்சூழலுக்கும் ஒத்து போகும். அண்ட் தீவனமா நான் இதுதான் சாப்பிடும்னு அடம்பிடிக்காம எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஸோ ஒரு வளர்ந்த காங்கேயம் காளையால 4000 இருந்து 5000 கிலோ வரைக்கும் கூட லோடு இழுக்கிற அளவுக்கு பலம் மிக்கதா இருக்கும். அண்ட் வேகத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. எந்த அளவுக்கு வேகமா ஓடும்னு ரெகுலர் ரேஸ்ல கலந்துக்கிட்டவங்களை கேட்டீங்கன்னா தெரியும். இது எல்லாத்த விட இதோட தனித்துவம் வாய்ந்த விஷயமே குணம் தான். பொதுவாகவே நம்ம நாட்டு மாடுகள் ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா காங்கேயம் காளைகள் குடும்பத்து மேல வளர்க்கக்கூடியவங்க கிட்டலாம் அளவுக்கு அதிகமான பாசத்தை கொண்டு இருக்கும். ஆல்சோ வீரமும் விவேகமும் கூட அதிகமா இருக்கிறதால தான் இந்த காங்கேயம் காளைகள் நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்தியன் பைசன். இது இன்னொரு வகையில் இந்தியன் கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னதான் இது இன்னும் டொமஸ்டிகேட் பண்ணப்படலை அப்படின்னாலும் ஸ்டில் இதுவுமே ஒரு வகையில் நம்மளோட நேட்டிவ் பிரீடு தான். இவைகளை மோஸ்ட்லி சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஒட்டி உள்ள ரீஜன்ஸ்ல அதிகமாக பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பைசன் வகைகள்லேயே இந்த இந்தியன் பைசனோட தோற்றமும் உடலமைப்புமே பார்க்க பயங்கர மிரட்டலாக இருக்கும். ஏன்னா இதோட உடம்பு ரொம்ப பெருசா, மஸ்குலரா, ஷேப்லாம் துண்டா தெரியும். அதே போல இது கொம்புகள் நல்லா அகலமாக வளைஞ்சி மேலோங்கி வளர்ந்துருக்கும். இதில் சைஸ் சின்னதாக இருக்கிறது, இல்லாட்டி உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற பைசன்களை புலி, சிறுத்தை இந்த மாதிரி வேட்டை மிருகங்கள் வேட்டையாடுங்க. ஆனா ஒரு வளர்ந்த ஹெல்தியான பைசன் கிட்ட எந்த ஒரு வேட்டை மிருகத்தாலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. சில நேரங்கள்ல புலியும் உப்புநீர் முதலைகளும் வேட்டையாடுங்க. பட் அதுவே கூட ரொம்ப ரேர் தான். அதுக்கு முக்கிய ரீசன் இதோட வேகம், பலம், மூர்க்கத்தனமான சண்டையிடும் திறன் இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட் பாகுபலி படத்துல வில்லனோட பலத்தையும் கெத்தையும் அதிகமா காமிக்கணும்ன்றதுக்காக இந்தியன் பைசனோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் ரொம்ப வஸ்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பீஸ்ட ஜல்லிக்கட்டு போட்டி மாதிரி வச்சு அடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 மாடுபிடி வீரர்கள் தேவைப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு நல்லா வளர்ந்த புலியை விட 3 இருந்து 4 மடங்கு ஹெவியா இருக்கிறதால இது அடக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. இந்த இந்தியன் பைசன் உடம்போட பின்புறத்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் பெருசா இருக்கிறதால நெக் பவர்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்குனா காங்கேயம், உம்பளச்சேரி மாதிரி நாட்டு மாடுகளை விட 3 இருந்து 4 மடங்கு பலமா இருக்கும்னு சொல்லலாம். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் இது டொமஸ்டிகேட் பண்ணப்படல அப்படின்னாலும் ஒட்டுமொத்த நேட்டிவ் புல் பிரீட்ஸை கம்பேர் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிற காரணத்தினால தான் இந்தியன் பைசன் நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்தை பிடிச்சிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.